ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஐசிடில நிறைய ரிவர்சல் மாடல்ஸ் நமக்கு தெரியும். அதுவும் எஸ்பெஷலி A+ மாடல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிடி டர்ட்டில் சூப் மாடல்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துல இந்த டர்ட்டில் சூப் அப்படின்ற வேர்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் அதை பத்தி சர்ச்சும் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு தெளிவான கான்டென்ட் கிடைச்சதா அப்படின்னா, கண்டிப்பா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல நம்ம டாப் டு பாட்டம் டர்ட்டில் சூப்பை டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே கிளியரான செக்லிஸ்ட் அண்ட் ரியல் டைம் சார்ட்லையுமே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டர்ட்டில் சூப்னா என்ன? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன? இந்த டர்ட்டில் சூப் வந்து ஒரு ரிவர்சல் செட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை மார்க்கெட் உடைக்கும், ரைட்டா? உடைச்சிட்டு அதை வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது உடைச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து எந்த லெவலில் இருந்துச்சோ அங்கே வந்துடும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல கீ லெவல் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தேல் கோ ஃபார் அன் என்ட்ரி. பட் ஆனால் அந்த எஸ்எல் எல்லாத்தையும் நம்மளோட டிபியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாடல் பேர் தான் வந்து ஐசிடி டர்ட்டில் சூப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபெயில் ஆனதில் ட்ரேட் பண்ணுறோம், ஓகேவா? இந்த புரிதல் இருந்தாலே போதும். செக்லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த மாடல் வந்து இருக்கும். பர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை வந்து ஆஸ் யூஷுவல் தான் நம்ம ஒரு ட்ராயிங் அனோட்டேஷனில் பார்த்துட்டு அண்ட் நம்மளோட ரியல் டைம் சார்ட்டில் இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அலாங் வித் செக்லிஸ்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் செல் எடுக்கிறீங்கன்னா அப்போ அந்த கண்டிஷனில் எப்படி வந்து டர்ட்டில் சூப் இருக்கும்? இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இப்படி மேலே போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு ஹையை மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா கீழே வருது. அதுக்கப்புறம் இந்த ஹையை, ரைட்டா, இந்த ஹையை மார்க்கெட் உடைக்கணும். உடைச்சிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் நடக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இதுவரையும் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு ஹை வந்து உங்களுக்கு ஸ்வீப் பண்ணப்பட்டிருக்கணும். இதை வந்து இனிஷியலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்வீப்புன்னு சொல்ல மாட்டோம், இதை எம்எஸ்பின்னு தான் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது இது ஒரு எம்எஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கும்னா ரிஜெக்ஷன் வந்து நடக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த கீ லெவலான ஹையை மார்க்கெட் உடைக்குது, ரைட்டா? ஸோ நான் இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த ஹையை மார்க்கெட் உடைக்குது. உடைச்சிட்டு மார்க்கெட் கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிஜெக்ஷன் வந்து மேபி ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீ லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜியோ இல்லைனா வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஒரு பிரேக்கர் பிளாக்கோ இருக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை வந்து ஒரு எஃப்இஜியாக எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் வந்து எஃப்இஜி அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது. இப்போ இந்த ஹையை மார்க்கெட் உடைக்குது. ஸோ மார்க்கெட் உடைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே எம்எஸ்பி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். அண்ட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல், ஸோ நான் இதை வந்து என்ன சொல்றேன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம். அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லிக்விடிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு பிடிஆரேவாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எஃப்இஜி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிடிஆரே. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கீ லெவல் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, அந்த கீ லெவலில் டேப் ஆகி நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கணும். ஸோ நம்ம ரிஜெக்ஷன் பிளாக்காகவும் மார்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேண்டில், அதாவது விக்ஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தாராளமாக நீங்கள் அதை ரிஜெக்ஷனாக கன்சிடர் பண்ணலாம், ரைட்? இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன் நடந்துட்ட பிறகு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வரும். இந்த ஃப்ளோ, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கணும். இப்போ இது வந்து இப்போ சோஃபார் வந்து இது என்னவா இருக்குது அப்படின்னா எஃப்இஜியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு வேலிடான எஃப்இஜியாக இருக்கணும்னா என்ன ஆகணும்? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டேப் ஆகிட்டு ஒரு எஃப்இஜி என்ன பண்ணுன்னா, அதோட 50% பட்டு மறுபடியும் மேலே போகணும்.
ஸோ இதான் வந்து ஒரு வேலிடான எஃப்விஜி. கரெக்டா? இது நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து ஒரு ரிவர்சல் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும்னா, நமக்கு இந்த எஃப்விஜி வந்து ஃபெயில் ஆகணும். அப்ப என்ன ஆகணும்? ஃபெயில் ஆகணும்னா, மார்க்கெட் இந்த எஃப்விஜில டிராவல் ஆகணும். ஸோ இப்ப மார்க்கெட் இந்த எஃப்விஜில டிராவல் ஆகுதுன்னா என்னவா ஆகும்? இந்த எஃப்விஜி நமக்கு ஐஎஃப்விஜியா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா எஃப்இஜி தன்னோட இயல்பை இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிருச்சு. அதனால என்ன ஆகுது? டிராவல் அந்த எஃப்இஜிலே டிராவல் ஆனதுனால நமக்கு இது என்ன ஆகுதுன்னா ஐஎஃப்இஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஐஎஃப்இஜியில் நமக்கு மறுபடியும் மார்க்கெட் இந்த 50% ரைட்டா, இந்த 50% கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் டேப் ஆகும் பட்சத்தில் நமக்கு என்ட்ரி ரைட்டா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் வந்து உங்களோட லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சுக்கலாம். அண்ட் எஸ்எல் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆன இடத்துல நீங்கள் வைக்கலாம். எப்போதுமே ஆஸ் வெல் அஸ் 1:1.5 நீங்கள் வந்து உங்களோட இனிஷியலை புக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இஆர்எல் வரையும் வெயிட் பண்ணலாம். இவ்வளோதாங்க. இதுதான் டர்ட்டில் சூப். ஓகே, அப்போ இந்த இடத்துல எங்கே தான் டர்ட்டில் சூப் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எஸ்பி தான் உங்களுக்கு டர்ட்டில் சூப்பாக மாறுவான். அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட் ரைட்டா. இது வந்து நான் செல்லுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கீ லெவல் நமக்கு மார்க் பண்ணி இருக்கணும். அண்ட் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? ட்ராவல் ஆகி போகும். ஸோ ட்ராவல் ஆகிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை மார்க்கெட் உடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப்னும் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, எதுவாக வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை எம்எஸ்பின்னு மார்க் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவலில் டேப் அடிக்குது. நான் இங்கே எஃப்இஜி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கணும். ரிஜெக்ஷன் அப்படின்னா நல்ல விக்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கீ லெவலில் போய் டேப் ஆகிட்டு நல்ல விக் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு போச்சு பார்த்தீங்களா, போய் டேப் ஆச்சுல. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு எஃப்இஜி வந்து இருக்கணும். அண்ட் அந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகும் பட்சத்தில் அது ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த ஐஎஃப்இஜியோட 50% நமக்கு என்ட்ரி. இதுதான் பியூரான ஐசிடியோட டர்ட்டில் சூப். ஓகேவா? ஐசிடியே இதான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு செல்லுக்கான நம்ம டர்ட்டில் சூப் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ ஒரு பைக்கான டர்ட்டில் சூப் வந்து எப்படி இருக்கும் அதுவும் நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இப்போ பைக்கான டர்ட்டில் சூப் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் வந்து இந்த இடத்துல நான் எஃப்இஜி வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை ஒரு எஃப்இஜியாக மார்க் பண்ணிடலாம். இது எஃப்இஜியாகவும் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு லிக்விடிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எஃப்இஜி எடுக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜி கிட்ட வருது ரைட்டா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜி கிட்ட வருது. இங்கே ஒரு லோ வந்து மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த எஃப்இஜி கிட்ட டேப் அடிக்குது. ஓகேவா? ஸோ டேப் அடிக்கும்போது நமக்கு என்ன நடக்கணும்? ரிஜெக்ஷன் நடக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வாட் ஹேப்பன், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை மார்க்கெட் வந்து உடைக்குது. ஸோ ஒரே நிமிஷம். இந்த லோவை மார்க்கெட் வந்து உடைக்குது. அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல மார்க்கெட் எம்எஸ்பி கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து இங்கே நடந்திருக்கு. ஒரு சில பேர் எஸ்எம்சி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பிஓஎஸ் அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஐசிடி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எம்எஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் ரைட்டா. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் வந்து நமக்கு இருக்கு. அண்ட் இங்கே வந்து டேப் அடிக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு வி நீட் அ ரிஜெக்ஷன் பிளாக். அதாவது கேண்டில் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து கொடுக்கணும். அது வந்து என்ன ஷோ பண்ணணும்னா, இதுக்கு மேலே நான் கீழே போக விருப்பம் இல்லை அப்படின்றத ஷோ பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிளாக் நடந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு எஃப்இஜியுமே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு எஃப்இஜி இருக்குது. இந்த எஃப்இஜி இனிஷியலாக அது வந்து ஒரு எஃப்இஜியாக இருக்கணும். ஸோ ஒரு எஃப்இஜி இருக்குன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்? மார்க்கெட் யூஸ்வலாக ஒரு எஃப்இஜி இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு கரெக்டான எஃப்இஜி 50%ல் கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டை டேப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வரணும். பட் ஆனால் நம்ம ரிவர்சல் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு எஃப்இஜி ஃபெயில் ஆகணும். ஸோ ஃபெயில் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாக்டாக இதில் ட்ராவல் ஆகிடும். ஸோ எஃப்இஜியை ஃபெயில் பண்ணிடும். ஓகே, அப்போ இந்த எஃப்இஜி நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ஐஎஃப்இஜியோட 50% அதான் நம்மளோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட். அதாவது அதோட 50%ல டேப் அடிச்சுட்டு மார்க்கெட் சட்டுன்னு பறந்துருவான். ஸோ அதுதான் வந்து நமக்கு பை என்ட்ரி. ஸோ தாராளமாக இந்த இடத்துல இந்த கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட், அதாவது 50%ல
தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட பை லிமிட்ஸ போட்டு வைக்கலாம். அண்ட் உங்களோட எஸ்எல் உங்களோட அக்கவுண்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் அந்த எங்க நடந்துச்சோ, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வைக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளா இவ்வளோதாங்க டர்ட்டில் சூப். அப்ப இந்த இடத்துல என்ன? இந்த எம்எஸ்பிய தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஓகே இதுதான் வந்து டர்ட்டில் சூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வந்து நீங்க ஒரு வேளை டயகிராம்ஸ்லாம் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவ எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே புரியும். ஓகே. இதுக்கு இப்போ வந்து நம்ம செக்லிஸ்ட் வந்து எழுதிடலாமா? ஓகே. நம்மளோட செக்லிஸ்ட் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் 1 சூப்பர். அண்ட் 2வது நமக்கு லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸ்பெஷலி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை, இதை ஸ்வீப் பண்ணுது. ஸோ இதை வந்து ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து லோ, இது வந்து ஒரு ஸ்வீப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப். பட் ஆனால் இனிஷியலாக அது வந்து நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்காது. அது வந்து நமக்கு ஒரு எம்எஸ்பியா இருக்கும், இல்லைனா பிஓஎஸ்ஸா இருக்கும். 2 பேருக்குமே. அதாவது இதை நீங்க யார் பார்த்தாலும் சரி, ஐசிடி படிக்கிறவங்க பார்த்தாலும் சரி, இல்லைனா வந்து எஸ்எம்சி படிக்கிறவங்களுக்கும் பிஓஎஸ்ன்றது புரியும் அதனால. ஓகே. 3rd ஒன் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த பிறகு மார்க்கெட்ல நமக்கு ரிஜெக்ஷன் நடக்கணும். ஸோ கேண்டில் லெவல்ல ரிஜெக்ஷன், அதை வந்து நீங்க பிளாக்காவும் மார்க் பண்ணலாம். ஸோ அதனால நான் அதை பிளாக்னு கொடுத்துட்றேன். அடுத்து ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப்இஜி வந்து இருக்கணும். அண்ட் அந்த எஃப்இஜியில் மார்க்கெட் ட்ராவல் ஆகி நமக்கு அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ ஐஎஃப்இஜி அண்ட் தென் அந்த ஐஎஃப்இஜியோட 50%ல நமக்கு என்ட்ரி. ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். ரைட்டா? இதுக்கு மேலே இவ்வளோ தெளிவாக யாருமே டர்ட்டில் சூப்பை ட்ரில் டவுன் பண்ணதே கிடையாது. ஓகே. ஸோ ரொம்பவே 5 செக்லிஸ்ட் தான். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கீ லெவல் பார்ப்பீங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் வருவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது யூஸ்வலாக சொல்ல போகணும்னா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனிஷியலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ பிஓஎஸ் இல்லைனா எம்எஸ்பி வந்து நடக்கணும். ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட அந்த கீ லெவலில் போய் டேப் அடித்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எஃப்இஜி நமக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருந்திருக்கும்ல, ஸோ அந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகணும். அப்போ அது ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த ஐஎஃப்இஜி கன்வெர்ட் ஆனதோட 50% நமக்கு என்ட்ரி. ஓகே. நீங்கள் இந்த டர்ட்டில் சூப் பார்க்குறீங்க அப்படின்னா, இனிஷியலாக ஐசிடி என்ன பண்ணாருன்னா, பர்ஃபெக்டாக இண்டிசிஸில், அதாவது நீங்கள் NAS100 இருக்கட்டும், US30 இந்த மாதிரியான இண்டிசிஸில் டாப் நாச்சாக ஒர்க் ஆகும். எக்ஸ்பெஷலி லண்டனோட கில்ஸும் அண்ட் நியூயார்க்கோட கில்ஸும். ஸோ நியூயார்க் கில்ஸோன் அப்படின்னும் போது அந்த 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி இந்த டர்ட்டில் சூப் பர்ஃபெக்டாக உங்களால் நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த டர்ட்டில் சூப் மேஜர் கரன்சி பேர் அட் த சேம் டைம் கோல்டு மாதிரியான கமாடிட்டிஸ்லுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் இதை நிறைய தடவை பேக் டெஸ்ட்டும் பண்ணி என்ட்ரிஸும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த என்ட்ரி மாடல் நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸில் இருக்கேன், NASல தான் இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தோன்னே நமக்கு டர்ட்டில் சூப்னு புரியாது. பட் ஆனால் நம்மளோட செக்லிஸ்ட் படி ஒன்று ஒன்றா போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போகணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும் போது இந்த இடம் நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் இதை வந்து மார்க் பண்ணி வச்சிடறேன். நெக்ஸ்ட் நம்ம 1 ஹவருக்கு போகலாம். ஸோ 1 ஹவருக்கு போகும்போது என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு நல்ல லோ வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல லோ வந்து மார்க்கெட் மேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன மார்க் பண்ணிடலாம், we can mark this ஒரு லைன் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பிகாஸ் நமக்கு இது வந்து ஒரு நல்ல கீ லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம். ரைட்டா? ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு கீ லெவல். ஸோ அந்த லெவல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது லிக்விடிட்டிஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிஆர்ஏவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு எஃப்இஜி இருந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த லோவை மார்க்கெட் வந்து எடுக்க தான் ட்ரை பண்ணுறான். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கீ லெவல். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ்க்கு போகலாம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, ஓகே நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன்னா,
இப்ப இருக்க சார்ட்டுக்கு போறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த செக்லிஸ்ட் படி இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் அண்ட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது? ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இப்படி கீழ வருது. இங்க எடுக்க ட்ரை பண்ணுச்சு, எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் மேல போது. அண்ட் தென் இந்த இடத்துல கீழ எடுக்குது. ஸோ அப்ப இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வேலிடா நமக்கு இந்த இடத்துல ஒரு டர்ட்டில் சூப் வந்து நடந்திருக்கு. திஸ் ஒன். இது வந்து ஒரு வேலிடான டர்ட்டில் சூப். அதாவது இப்ப டர்ட்டில் சூப்ன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் ரியல் டைம் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது, ஜஸ்ட் வந்து இத வந்து ஒரு எம்எஸ்பியா தான் நீங்க மார்க் பண்ணி ஆகணும். ஓகே. இப்ப இந்த இடத்துல ஒரு கீ லெவல் அதாவது இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல எடுத்துட்ட பிறகு, நமக்கு மார்க்கெட்ல ரிஜெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிஜெக்ஷன். அதாவது 2 கேண்டில் இந்த இடத்துல அதே ஒரே இடத்துல எடுக்க ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதாவது இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. இதுதான் வந்து நமக்கு டாப் அடிச்ச கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேண்டிலே உள்ள வந்துடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இனிமேட்டு கீழ போக விருப்பம் இல்ல அப்படின்றத நமக்கு சொல்ல வருது. அண்ட் இந்த இடத்துல நம்மளால நல்ல ஒரு ரிஜெக்ஷனுமே பார்க்க முடியுது. இந்த பிளாக் நான் எக்ஸாக்ட்டா சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல கேண்டில்ல நல்ல ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரிஜெக்ஷனுக்காக ஒரு ஆரஞ்சு கலர்ல வச்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்ல நமக்கு என்ன நடக்கணும்? ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல இது 3மே நடந்திருக்கு. அண்ட் தென் நம்மளோட 4வது செக்லிஸ்ட். 4வது செக்லிஸ்ட் வந்து அதாவது நம்ம கீ லெவல்ல டாப் அடிச்சது பார்த்தீங்களா? அதுல நமக்கு ஒரு எஃப்இஜி இருக்கணும். ஸோ எஃப்இஜி அப்படின்னும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல எஃப்இஜி வந்து இருக்கு. அண்ட் இத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நம்ம என்ன மார்க் பண்ண போறோம்னா, எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு நல்ல எஃப்இஜி. ஒருவேளை இது ஒரு வேலிடான எஃப்இஜியா இருந்தா மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஸோ இங்க டாப் அடிச்சிட்ட பிறகு இந்த 50% ரிஜெக்ஷன் இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கணும்னா, இது கீழ போயிருக்கணும். ரைட்டா? இது கீழ போயிருக்கணும். பட் ஆனா மார்க்கெட் என்னாச்சு? கீழ போகல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ மறுபடியும் அதே இடத்துல டிராவல் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த எஃப்இஜி வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆக வாய்ப்புகள் அதிகம். ரைட்டா? நம்ம வெயிட் பண்றோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன்ல தான் மார்க்கெட் டிராவல் ஆயிருக்கு. அண்ட் தென் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த எஃப்இஜிய ஐஎஃப்இஜியா ஒரு கட்டத்துல கன்வெர்ட் பண்ணுது. எந்த கேண்டில்னா, எக்ஸாக்ட்டா இந்த கேண்டில். ஸோ இந்த பை கேண்டில் தான் இந்த எஃப்இஜிய ஃபெயில் பண்ணதே. ஸோ ஒரு எஃப்இஜி ஃபெயில் ஆகப்படுது அப்படின்னா, நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? வி வில் பி காலிங் தட் ஆஸ்னா ஐஎஃப்இஜி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் தான் நமக்கு இந்த கேப்ப ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பளோட ஒன்ஸ் இந்த ஐஎஃப்இஜி நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, நம்மளோட கான்சீக்வென்ட் என்க்ரோச்மென்ட்ல நான் லாங் போலான்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட லிமிட் ஆர்டர போட்டு வச்சுருவேன். இந்த இடமே. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் இங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு, இது வந்து இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எல் வைக்கிறீங்கன்னா, இவ்ளோ தூரம் நீங்க வைக்க முடியாது. இது வந்து ஹெவி. பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமான அதாவது பெரிய லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எஸ்எல்ல வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு ஏத்த மாதிரி தான் வைக்கணும். பட் ஆல்வேஸ் சின்ன எஸ்எல்லா போங்க. அண்ட் ஐ குட் சஜெஸ்ட் டு கோ வித் திஸ். ரைட்டா? இந்த இடத்துல நீங்க தாராளமா எஸ்எல் வந்து செட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க ஆல்ரெடி எப்போதுமே இந்த டர்ட்டில் சூப் நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஐ வரையும் நீங்க வெயிட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா நமக்கு இந்த இடம் தான் வந்து பெர்ஃபெக்ட்டான டிபி. ஸோ இது வந்து ஆல்ரெடி அட்டைன் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட். ஸோ இந்த இடம் தான். ஸோ இப்போ இவ்ளோ தூரம் நீங்க வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க ஆல்ரெடி வந்து 1.5 புக் பண்ணிட்டு, ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு பிரேக் ஈவனோட வெயிட் பண்ணுங்க. ஸோ பிரேக் ஈவன் எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்பவே சிம்பிள். இவ்வளோதாங்க டர்ட்டில் சூப். அப்ப இந்த இடத்துல எங்க டர்ட்டில் சூப்? இந்த எம்எஸ்பியை தான் நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டர்ட்டில் சூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு கீ லெவல். அத மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு எம்எஸ்பியா இருக்கும். இப்ப எம்எஸ்பியா இருக்கிறது இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனோட நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க வர எஃப்இஜியும் அதுல ஃபெயில் ஆகணும். அதோட 50% நமக்கு என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. இந்த கேண்டில் தான் அந்த 50% டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிட்டான். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு என்ட்ரி மாடல் டர்ட்டில் சூப்க்கு. ஓகே. ஸோ இது ஒண்ணு. நான் ஆல்ரெடி இங்கே இன்னொரு டர்ட்டில் சூப்புமே பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் ஹியர். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல டர்ட்டில் சூப் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி 9:30 நம்ம 9:30 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நியூயார்க்கோட 9:30 கேண்டில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அப்பதான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி
ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ணிட்டு ரியல் டைமா வந்து நெக்ஸ்ட் ஒரு 9:45 மூவ் ஆகும். ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஸோ இந்த ஜோன், அதாவது இது நீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டர்ட்டில் ஜூப் நடந்திருக்கு. பட் நமக்கு இப்படி பார்த்தா புரியாது. நம்ம 1 ஹவருக்கு போலாம். ஸோ 1 ஹவர்ல இந்த இடத்துல என்ன பிடி அரே இருக்குன்றத பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ 1 ஹவர்ல நமக்கு இந்த இடத்துல என்ன பிடி அரே இருக்குன்னா, எஃப்இஜி இருக்கான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்க லிக்விடிட்டியும் எடுக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு பிடி அரேயும் எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ இத வந்து நான் என்ன மார்க் பண்றேன் அப்படின்னா 1 ஹவர் எஃப்இஜின்னு மார்க் பண்றேன். அண்ட் இந்த 1 ஹவர் எஃப்இஜி தான் இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கீ லெவல். அது லிக்விடிட்டியாவும் இருக்கலாம், பிடி அரேவும் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு பிடி அரே. பெர்ஃபெக்ட். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? 5 மினிட்ஸ்க்கு வரோம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ்ல நமக்கு எங்க இருக்கு என்ட்ரி? ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கீ லெவல் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணணும்? எம்எஸ்பி வந்து நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எம்எஸ்பியா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 5 மினிட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ்ல பார்க்கும்போது தெளிவான எம்எஸ்பி மார்க்கெட் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அதே மாதிரி மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிருக்கான். ஸோ ஒரு கடத்துல கீழே வந்துட்டான். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ஒரு எம்எஸ்பி, இது ஒரு எம்எஸ்பி. ஸோ எம்எஸ்பி அப்படின்றதோட எஸ்எம்சி பர்சன்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனியாக பேர் வச்சு அதை பிஓஎஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ நமக்கு எது வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ ஓகே, எம்எஸ்பி வந்து நடந்துருச்சு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் டேப் அடிச்சிருக்கு. இப்போ இந்த இடம் பாருங்கள், எக்ஸாக்டாக இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க. ரிஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பரான, இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளை விட இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்வேன். பிகாஸ் இந்த இடம் இது வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷனாகவே உங்களுக்கு ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல மார்க் பண்றேன். ஸோ இந்த இடம், இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில்ல எவ்வளோ விக்கு வந்து இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன். ஸோ ஆஸ் பர் நம்மளோட செக்லிஸ்ட் நல்ல ஒரு ரிஜெக்ஷனுமே மார்க்கெட்ல இருக்கு அண்ட் எம்எஸ்பியும் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட 3வது செக்லிஸ்ட்டும் முடிஞ்சுது. ஓகே, இப்போ இதுல நமக்கு எங்க எஃப்இஜி இருக்குன்னா, இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல எஃப்இஜி ரைட்டா. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு எஃப்இஜி. பட் ஆனால் இது ஒரு ஷார்ட், ரொம்பவே சின்ன எஃப்இஜி தான். பட் இருந்தாலும் இது ஒரு எஃப்இஜி. ஸோ இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்? இந்த எஃப்இஜியில் ட்ராவல் ஆகுது. இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த செல் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இது ரிஜெக்ஷன் ஆகுது ரைட்டா. பட் ஆனால் கீழே இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் பவரால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனாலும் அடுத்த கேண்டில் இந்த எஃப்இஜியை ஃபெயில் பண்ணுறான். ஸோ ஃபெயில் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்குது பாடி. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இது வந்து ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிறது. ஓகே, நமக்கு ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு ஸோ ஆஸ் பர் நம்மளோட செக்லிஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல வந்து லாங் வந்து போவோம் ரைட்டா. ஸோ உங்களோட அக்கௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல எஸ்எல் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எப்போதுமே நம்ம டர்ட்டில் சூப் பார்க்குறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு நல்ல ஹையாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான டிபியும் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஏன் இது நம்ம என்ட்ரி போட்டோம்? பிகாஸ் நமக்கு இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதோட 50% நீங்கள் என்ட்ரி போட்டுட்டீங்க. ஸோ மார்க்கெட் இங்கே வந்துட்டு நமக்கு என்ட்ரியும் ட்ரிகர் ஆகி எக்ஸாக்டான 1:1.5 ஆர் 2 ஈஸியாக புக் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் நம்மளோட செக்லிஸ்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கீ லெவல் அண்ட் தென் நமக்கு எம்எஸ்பி நடக்கணும், அதுக்கப்புறம் அதில் ரிஜெக்ஷன் வந்து நடக்கணும், அதுக்கப்புறம் எஃப்இஜி இருக்கணும், அந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகணும், அதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட், அதாவது இந்த இடத்துல 50% அதில் நமக்கு என்ட்ரி ட்ரிகரு. ஸோ பர்ஃபெக்டாக என்ட்ரி ட்ரிகர் ஆகி மேலே போயிட்டுருக்கான். ஸோ இப்படி தான் வந்து இந்த டோட்டல் சூப். இப்போ இந்த எம்எஸ்பியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டோட்டல் சூப் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ரொம்பவே தெளிவான எக்ஸாம்பிள். ஸோ யூஎஸ் 30லையுமே ஐ ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். எனக்கு யூஎஸ் 30லையுமே இந்த நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம அது எங்கன்றத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி யூஎஸ் 30ல நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸில் இருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம் ரைட்டா. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அதாவது 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம 1 ஹவர் சார்ட்டில் ஏதாவது மார்க் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பிடிஆர்ஏவோ இல்லைனா கீ லெவல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 1 ஹவருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல?
வி ஹாவ் நமக்கு வந்து ஒரு நல்ல கேப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பீடி அரே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வலாக நிறைய பேர் இதை கேப்புன்னு சொல்லுவீங்க, நிறைய பேர் இதை பிசி அப்படின்னும் வந்து சொல்லுவீங்க. ஸோ அவங்கவுங்க அவளோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல பிசி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் விக்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஹவரில் ஹையர் டைம் ஃப்ரேம் பீடி அரே இவன் ஒரு ஆள் தான் நமக்கு கண்ணு தெரியுறான். நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வரலாம். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது சார்ட்டு? ஸோ இந்த இடம் தான் நம்மளோட என்ட்ரி. ஸோ இதை தான் நம்ம இப்போ டீகோட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இது 1 ஹவர். பட் ஆனால் 1 ஹவரில் இது பிஸி அப்படின்றதுனால இன்னும் இதை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வி டூ ஹாவ் அ வேலிடான இங்கேயும் உங்களுக்கு ஒரு பிஸி இருக்குது. ஒரு சில பேர் இதை நீங்கள் கேப்னு சொல்லுவீங்க. ஸோ அதோட அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். பிகாஸ் இன்னும் அவனை டீகோட் பண்ணியாச்சு. அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பிடி அரே இருக்குது, அதுக்குள்ளே இருக்க 5 மினிட்ஸ் பிடி அரேவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால இதோட கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட் அதோட மீன் அதனால அந்த 50%க்கு மோர் பவர். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன ஆகணும்? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க பிடி அரே நான் ஏன் அதை டெலீட் பண்ணனா, ரெண்டுமே லைக் ஒரே பாக்ஸில் வருது, அது குழம்பும் அப்படின்றதுனால தான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடி அரே முடிஞ்சிடுச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா பிடி அரே ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பிடி அரே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் 5 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். பட் பிகாஸ் இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ இப்போ இந்த இடம் பட் ஆனால் நமக்கு என்ட்ரி வந்து 9:30க்கு மேலே தான் கிடச்சிருக்கு. அதனால பிரச்சனை இல்லை, நல்லா வாலடைல் இருக்கும் மார்க்கெட்டில். பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு நல்ல லோ. ஸோ அவனுக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை மார்க்கெட் இதை நீங்கள் ஸ்வீப்னு சொல்லலாம், எம்எஸ்பின்னு சொல்லலாம், என்னவா வேணால் சொல்லலாம். ஸோ நான் இப்போதைக்கு இதை எம்எஸ்பின்ற மாதிரி நேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஸ்வீப் கொடுத்துட்றான். கொடுத்துட்ட பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது கேண்டில் நல்ல பாடி க்ளோஷர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல் கேண்டில் இருக்குது. இந்த செல் கேண்டில் அந்த ஒரு செல் கேண்டில் வந்து 2 பை கேண்டில் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி எடுத்துடுறான். ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸும் வச்சிருது. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ரிவர்சல் நம்ம வெயிட் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு இந்த இடத்துல பெரிய ரிஜெக்ஷன் இல்லை அப்படின்றதுனால ஒரு குட்டியான ரிஜெக்ஷன் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஆன்ஸ்குள்ள மார்க் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வெயிட் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலிடான எஃப்இஜி வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கோனா மார்க் திஸ் ஆஸ் அ எஃப்இஜி. இதை வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து இதுவரையும் எஃப்இஜியாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ட்ராவல் ஆகிருச்சு. ஸோ இந்த இடம் அதாவது இந்த கேண்டில் அதாவது இந்த பை கேண்டில் தான் இந்த எஃப்இஜியா ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், நம்ம 50%ல நம்மளோட என்ட்ரியை போட்டுட்டு வெயிட் தான் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே என்ட்ரி கொடுக்கல. பிகாஸ் இது எல்லாமே 750 அப்போ நடக்குது. ஸோ இது வந்து நம்மளோட மார்க்கெட் ஹார்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே இது வந்து முன்னாடியே நடந்துருது. பட் ஆனால் நமக்கு என்ட்ரி எப்போ ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில் இது பார்த்தீங்கன்னா என்னோட கீழே டைம் பாருங்கள் 9:30 மணி கேண்டில். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த டர்ட்டில் சூப் மோஸ்ட்லி நம்மளோட நியூயார்க் ஏஎம் கில் ஜோன் அப்போ உங்களுக்கு நிறைய அந்த இண்டிசஸில் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெயிட் தான் பண்ணிட்டுருக்கீங்க, வெயிட் பண்ணுறீங்க. கரெக்டாக 9:30 கீழே பார்த்தீங்கன்னா 9:30 AM. ஸோ அங்கே நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. என்ட்ரி ட்ரிகர் ஆனவுடனே தூக்கிட்டான். ஸோ நச்சுன்னு மார்க்கெட் வந்து அதே தான் இங்கே நம்ம மார்க் பண்ணோம்ல அதே இஆர்எல் வரையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி அண்ட் உங்களுக்கு டிபி வந்து ஒரே கேண்டில் ஹிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் பிரேக்வேனோட வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மாடல் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வந்து மார்க்கெட் போய்கிட்டே தான் இருக்குது ரைட்டா. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த டர்ட்டில் சூப் வந்து ஒர்க் ஆகும். நிறைய பேர் இப்போ இந்த எம்எஸ்பியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வில் பி கன்வெர்ட் திஸ் இன்டு அ டர்ட்டில் சூப். அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிள். ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ, ஸ்ட்ரக்சரு, ரிஜெக்ஷனு, எஃப்இஜி, அது ஐஎஃப்இஜியை கன்வெர்ட் ஆகணும், அதோட 50%. ரைட்டா. ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட் அண்ட் இந்த அளவுக்கு தெளிவாக யாருமே டர்ட்டில் சூப்பை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் என்ன அப்படின்னா வெனம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெனம் அப்படின்னா தமிழ்ல வந்து விஷம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி வந்து இந்த மாடல் அந்த நேமுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்றத நம்ம தாராளமா பார்க்கலாம். அண்ட் நீங்க எஸ்பெஷலி ஸ்கேல்பரா இருக்கீங்க, நீங்க வந்து ஸ்கேல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்க மேஜர் கரன்சி பேர்ஸான ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் வந்து கோல்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன், தாராளமா நீங்களும் யூஸ் பண்ணலாம். கிரிப்டோ, பிட்காயின், இத்தேரியம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது சூட் ஆகும். அட் த சேம் டைம் டாப் டயரான இண்டிசஸ், எஸ்பெஷலி நான் வந்து இண்டிசஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நாஸ்டாக், அதாவது நாஸ் 100ல யூஸ் பண்ணலாம், S&P 500ல யூஸ் பண்ணலாம், US 30ல யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபாரெக்ஸ் பேர்ஸ், கமாடிட்டிஸ் அண்ட் கிரிப்டோவை விட இந்த இண்டிசஸ்ல இந்த என்ட்ரி மாடல் ரொம்பவே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி நாஸ் US 30 அண்ட் SP 500 இண்டெக்ஸ். ஸோ இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியோட செக்லிஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மக்களே. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிசஸ், கிரிப்டோ இல்லை வந்து கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் போயிட்டு நம்ம இதில் என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ETH அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார்ஸ். அப்படின்னா என்ன? ETHனா என்ன? ஆக்சுவலி மார்க்கெட்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ஸ் இருக்கு, ETH, RTH. ETH அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார்ஸ். RTH அப்படின்னா ரெகுலர் ட்ரேடிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மேட்ச் வந்து ஒரு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேவா? ஸோ யாருக்கும் அப்படின்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி 6:30 மணிக்கு தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் ஆனால் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா வார்ம் அப் பண்ணுறதா இருக்கட்டும், பிச் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதா இருக்கட்டும், வெதர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் 6:30 மணிக்கு மேலே தான் ரியலாகவே அவங்க ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே கதை தான் இங்கேயும். மார்க்கெட்டில் நம்மளோட எக்ஸாக்டான ரெகுலர் ட்ரேடிங் ஹார்ஸ் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ETH அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார்ஸ். அதாவது மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கக்கூடிய டைம், இல்லைன்னா பெருசா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாத டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, ஓகே, ETH, RTH இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம். நமக்கு என்ன வேணும்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட 5 மினிட் சார்ட்டுக்கு போயிடணும். 5 மினிட் சார்ட்டுக்கு போயிட்டு என்னோட கர்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை உங்களோட சார்ட் டைமிங்க UTC + 5:30ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட 5:30 மணி சாயந்தரம் 5:30 PM IST to 7 PM IST ஒரு லைனை போடுங்க. இந்த மாதிரி வெர்டிக்கலா ஒரே ஒரு லைனை போடுங்க. இல்ல என்னோட சார்ட் வந்து UTC -4ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 8 AM EST உங்களுடைய காலையில அண்ட் 9:30 AM ESTக்கு ஒரு லைனை வந்து போடணும். ஸோ இது வந்து நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். பட் உங்களோட சார்ட் விண்டோ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைனை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த விண்டோ 90 மினிட்ஸ் விண்டோ, அதாவது 1.5 மணி நேரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விண்டோவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட்டுக்கு போவோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ETH மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் பண்ணதுல இருந்து நெக்ஸ்ட் 1 hour தான் நமக்கு என்ட்ரி டைம், ஓகேவா? ஸோ அந்த 1 hourக்குள்ள நமக்கு என்ட்ரி கிடைச்சுன்னா என்ட்ரி எடுப்போம், இல்லைன்னா நமக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ மார்க் தி ட்ரேட் என்ட்ரி விண்டோ. ஸோ இந்த அதாவது ப்ரீவியஸாக நீங்கள் ஒரு லைன் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த லைன்ல இருந்து நெக்ஸ்ட் 1 hour அப்போ UTCல அதாவது UTC + 5:30 இருந்துச்சுன்னா 7 மணி, ஓகே? ஸோ நைட்டு 7 மணி 7 PM IST to 8 PM IST இந்த 1 hourல தான் உங்களுக்கு என்ட்ரி, ஓகேவா? அதுக்கப்புறமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நீங்க என்ட்ரி போகக்கூடாது. ஸோ முக்கியமான ட்ரேட் என்ட்ரி ஹார் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த 1 hourக்குள்ள நமக்கு கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அதான் வந்து ட்ரேட் என்ட்ரி ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருவேளை உங்களோட சார்ட் UTC -4ல இருக்குன்னா
9:30 AM EST to 10:30 AM EST. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட், அதாவது யுஎஸ் மார்க்கெட் வந்து காலையில 9:30 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும் மீன்ஸ் ஒரு ஹை வாலடைல் அண்ட் ஹை லிக்விடிட்டியா இருக்கக்கூடிய டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த விண்டோக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நல்ல வாலடைல் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா சுத்தமா மார்க்கெட்ல வாலடைலே கிடையாது. ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆர் நமக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய டைம் எதுக்குன்னா என்ட்ரிக்கு. ஸோ ஃபார் நம்ம என்ன மார்க் பண்ணியிருப்போம்னா ரெண்டு டைம் ஹார்ஸை வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்று வந்து இடிஹெச், இன்னொன்று வந்து ட்ரேட் என்ட்ரி ஹார். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ட்ரி இல்லை, இதுக்கப்புறமும் நமக்கு என்ட்ரி இல்லை, இந்த விண்டோக்குள்ள தான் நமக்கு என்ட்ரி. ரொம்பவே சிம்பிள். ஓகே, நம்மளோட 3வது செக்லிஸ்ட்டுக்கு போவோம். ஸோ நம்மளோட 3வது செக்லிஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த இடிஹெச், அதாவது நம்மளோட 5:30 மணிலேருந்து 7 மணி இருந்துச்சு பார்த்தீங்களா? நான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல சொல்றேன். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விண்டோல இருக்கக்கூடிய ஹையையும் லோவுக்கும் ஒரு லைனை மட்டும் போட்டுறணும். ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த விண்டோல எது வந்து உங்களுக்கு ஹையோ அதுக்கு ஒரு லைன். ஆக்சுவலா இந்த இடத்துல இதான் வந்து ஹை. பிகாஸ் இது பிளாக்கா இருக்கனால அந்த ரெட் லைன் வந்து உங்களுக்கு தெரியல. நான் ரியல் டைம் சார்ட்ல இது ரொம்ப தெளிவா காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து ஆக்சுவலா இந்த கேண்டிலோட விக் வந்து இங்க வரையும் இருக்கு. ஸோ நான் அதனால இதை வந்து ஹைன்னு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த டைம் விண்டோல இதான் வந்து லோ. ஸோ என்ன பண்ண போறீங்க, இடிஹெச் ஹை அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போட போறீங்க. அதே மாதிரி இடிஹெச் லோ அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போட போறீங்க. எதுக்கு இதை நம்ம மார்க் பண்ணணும், ஏன் மார்க் பண்ணணும் அப்படின்னா, ரியலா ட்ரேடிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்க இந்த 1.5 மணி நேரத்துல இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ வந்து நமக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டியா ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் கண்டிப்பா அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு போவான். அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டெப் 3, அதாவது நம்மளோட 3வது செக்லிஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 1.5 மணி நேரம் விண்டோல இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை மார்க் பண்றோம். நான் இதனாலதான் என்ன சொன்னேன்னா, இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ட்ரி கிடையாது. ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். நெக்ஸ்ட் செக்லிஸ்ட், 4வது செக்லிஸ்ட். இதான் வந்து முக்கியமான ஒரு செக்லிஸ்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், இந்த ஹையை மார்க் பண்ணிட்டோம், இந்த லோவை மார்க் பண்ணிட்டோம். 5 மினிட் சார்ட்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா வெயிட் பண்றோம். ஸோ மார்க்கெட்ல வந்து நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு 5 மினிட் சார்ட்ல வெயிட் தான் பண்ண போறோம். ஸோ மார்க்கெட்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹையோயோ இல்லைன்னா இந்த லோவையோ மார்க்கெட் கண்டிப்பா எடுக்க போவான். ஓகே, அதே மாதிரி இப்ப நமக்கு என்ன கண்டிஷன் மீட் ஆயிருக்கோம்னா, மார்க்கெட் அந்த ஹையை எடுக்க போயிட்டு அதே வேகத்துல, எந்த வேகத்துல எடுத்தானோ அதே வேகத்துல உங்களுக்கு மறுபடியும் கீழே வந்துடணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஏன் இதை வேணும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இது வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்னேக்கா கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, இப்படி போகிட்டு இந்த ஹை, அதாவது ஹையோ லோவோ ஏதோ ஒன்று லிக்விடிட்டி இருக்கக்கூடிய பாயிண்ட்ல ஒரு 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 வந்து ஸ்னேக் எப்படி பைட் பண்ணும், கடிச்சிருமோ அதே மாதிரி இங்க போய் கடிச்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு விஷத்தை உண்டாக்கிருச்சு. ஸோ அப்ப இந்த ஸ்னேக் வந்து இப்படி போய் இந்த லிக்விடிட்டியை எடுத்துருச்சு. அதாவது அந்த இடத்துல ஒரு வெனம் விஷத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து இந்த வெனம் மாடலோட தியரி, இதுக்கு பின்னாடி இருக்க கதை. சரி, நம்ம அதுக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கேண்டில் அந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு எந்த வேகத்துல எடுத்துச்சோ அதே வேகத்துல கீழே வரணும். ஸோ இந்த 2 கேண்டில் இருக்கு பாருங்க, அதாவது எடுத்த கேண்டில் அது அந்த எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு பாத்தீங்களா, இந்த கேண்டில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் ஷுட் பி லைக் ஃபேங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்னேக்கோட 2 பல்லு இருக்கு பாத்தீங்களா, ஃபேங், FANGன்னு சொல்லுவாங்க. அந்த 2 பல்ல தான் வந்து இந்த கேண்டிலா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப ஏன் இந்த தியரிக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்றது ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ ஒன்ஸ் ஸ்னேக் வந்து போய் லிக்விடிட்டி, அதாவது வெனம் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஃபேங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஃபேங் அப்படின்னா 2 கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு வெனம், அதாவது மார்க்கெட் வந்து அந்த இடத்துல விஷத்தை உண்டாக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபேங் மாதிரியான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான்றத பார்க்கணும். இதான் நம்மளோட 4வது செக்லிஸ்ட். ரைட், ஒன்ஸ் நமக்கு விஷம் ஆயிடுச்சு மார்க்கெட்ல அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 5, அதாவது நம்மளோட 5வது செக்லிஸ்ட், நம்மளோட 1 மினிட் சார்ட்டுக்கு நீங்க போகணும். நீங்க வந்து வெனம், அதாவது அந்த விஷம் வர்ற வரையும் நீங்க என்ன பண்ணணும்னா 5 மினிட் சார்ட்ல தான் இருக்கணும்.
ஒன்ஸ் வந்து வெனம் ஆயிடுச்சு, ஃபேங் மாதிரி நீங்க கேண்டில் ஃபார்ம் ஆகுறத பார்த்துட்டீங்க அப்படின்னா, யூ நீட் டு ஸ்விட்ச் டு 1 மினிட் சார்ட்டுக்கு நீங்க வந்துரணும். இதான் நம்மளோட 5வது செக்லிஸ்ட். இப்ப நீங்க 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த ஸ்னேக் வந்து பைட் பண்ணி உங்களுக்கு வெனம் ஆன இடம். ஸோ இப்படி தான் வந்து 1 மினிட்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம ஏன் 1 மினிட்டுக்கு வரோம் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்றோம். ஸோ ஸ்கேல்பிங் பண்ணும்போது நமக்கு 1 மினிட்ல தான் என்ட்ரி வந்து ப்ரிசைஸா கிடைக்கும் அப்படின்றதுனால, ஸோ இப்படி தான் வந்து நீங்க உங்களோட 5th செக்லிஸ்ட் 1 மினிட் சார்ட்ல இப்படி தான் வந்து அந்த வெனம் ஆன பொசிஷன் வந்து இருக்கும். நம்மளோட 6வது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அந்த ஸ்னேக் வந்து போய் வெனம் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஒரு விஷத்த உண்டாக்கிட்டு, என்ன பண்ணும் அப்படின்னா, அதே வேகத்துல அந்த ஸ்னேக் வந்து திரும்பிரும். ஸோ இப்படி திரும்பிரும் அப்படின்றது தான் வந்து லைக் இந்த தியரி சொல்லும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவி டிஸ்பிளேஸ்மென்ட் ஒன்ஸ் வந்து வெனம் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும்னா, ஹெவி டிஸ்பிளேஸ்மென்ட் ஆயிருக்கணும். நல்லா கீழ வந்திருக்கணும். நல்ல ஒரு ஸ்பீடா வந்து கீழ வந்திருக்கணும். ஸோ மார்க்கெட்ல டிஸ்பிளேஸ்மென்ட் ரொம்பவே முக்கியம். அதான் நம்மளோட 6th செக்லிஸ்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகியிருக்கா அப்படின்றத பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகிருச்சு அப்படின்னா, நம்மளோட 7வது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு யூசுவலா மார்க்கெட்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆன மூவ் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னும்போது மார்க்கெட் வந்து ஹெவியா மூவ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு கேப்பை லீவ் பண்ணிட்டு போயிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில்ல நமக்கு என்ன ஆயிருக்கணும்னா, எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இதான் வந்து நம்மளோட 7வது செக்லிஸ்ட். ஒன்ஸ் நீங்க எஃப்விஜி ஃபார்ம் ஆகுறத பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு என்ட்ரி போயிடலாம். நம்மளோட 8வது செக்லிஸ்ட் அந்த எஃப்விஜியோட 50% சிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து ஐசிடியில் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அந்த எஃப்விஜியில் இருக்கக்கூடிய 50% டேப் பண்ணுச்சு அப்படின்னாலே தாராளமா நமக்கு என்ட்ரி. அண்ட் எஸ்எல் வந்து நீங்க எங்க செட் பண்ணணும் அப்படின்னா, வெனம் அதாவது எங்க போய் அந்த விஷம் ஆக்குச்சோ அதோட ஹையை நீங்க வந்து எஸ்எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் டிபி வந்து நீங்க ப்ரீவியஸா நம்மளோட எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஆர்ஸ்ல நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த லோ வரையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த மாடல் வந்து ஒர்க் ஆகும் மக்களே. ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்மளோட இடிஹெச் அதாவது எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார்ஸ் அந்த 1.5 மணி நேரத்தை மார்க் பண்ண போறோம். அடுத்து நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய விண்டோ 1 மணி நேரத்தை மார்க் பண்ண போறோம். இதை மார்க் பண்ணிட்டு மார்க்கெட்ல நமக்கு வெனம் அதாவது மார்க்கெட் ஸ்னேக் வந்து என்ன பண்ணுது, வேகமா போய் லிக்விடிட்டி அந்த இடத்துல பைட் பண்ணிட்டு விஷமாக்குதா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஆக்குச்சு அப்படின்னா நம்ம 1 மினிட் சார்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகும். 1 மினிட் சார்ட்ல விஷமாக்கிட்டு ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே வந்து இருக்கணும். அதுல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கணும். அந்த எஃப்இஜியோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து 50% ஆஃப் தட் எஃப்இஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ரொம்பவே வந்து சிம்பிளான என்ட்ரி மாடல். வாங்க மக்களே, இது எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ நான் இந்த என்ட்ரி மாடலுக்கு எடுத்திருக்கக்கூடிய சார்ட் ஆக்சுவலி ஓகே, இந்த என்ட்ரி மாடல் வந்து வெனம் மாடலில் நான் வந்து நேஸ்ல தான் அந்த என்ட்ரி எடுத்தேன். ஸோ நம்ம நேஸ் சார்ட்டுக்கு போயிடலாம். பர்ஃபெக்ட். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய சார்ட் வந்து நேஸ் 100. ஸோ இது ஒரு இண்டிசிஸ் பேர், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து எந்த டைம் ஜோனுக்கு போயிடுறேன் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நான் வந்து யூடிசி ப்ளஸ் 5:30க்கு போயிடுறேன். பிகாஸ் இந்தியாவில் நிறைய பேர் எஸ்பெஷலி இந்த வீடியோ பார்ப்பீங்க, தமிழ் பீப்புள் பார்ப்பீங்க அப்படின்றதுனால ஐம் ஸ்விட்சிங் டு திஸ் டைம் ஃப்ரேம். பர்ஃபெக்ட். ஓகே, நம்மளோட செக்லிஸ்ட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நம்மளோட 5 மினிட் சார்ட்டுக்கு போகணும். ஓகே, நம்மளோட 5 மினிட் சார்ட்டுக்கு போயாச்சு. அண்ட் தென் நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இடிஹெச் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார் வந்து நமக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னா 5:30 மணிக்கு, நம்மளோட சாயந்தரத்தில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இட் வில் எண்ட் அட் 7 PM 7 மணிக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இடிஹெச் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து I'll mark this asனா இடிஹெச். பர்ஃபெக்ட். இடிஹெச் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஏன் இந்த விண்டோ நமக்கு தேவை அப்படின்னா, இந்த விண்டோவில் இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோக்கு வந்து ஒரு நல்ல பவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இந்த இடிஹெச் வந்து மார்க் பண்ணியாச்சு 5 மினிட்ஸில். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். ஓகே, ரெண்டாவது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா,
ETH மார்க் பண்ணிட்ட பிறகு எந்த விண்டோல நம்ம ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னா 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள. ஓகேவா? இந்த 1 ஹவர்ல தான் நமக்கு என்ட்ரி. ஒருவேளை இந்த 1 ஹவர்க்குள்ள நமக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது ஆஸ் பெர் திஸ் ஸ்ட்ராட்டஜி. நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது என்ட்ரி மாடல் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜில 7 மணில இருந்து 8 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஸோ ட்ரேடிங் ஹார் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாமா? ஓகே. ஸோ ட்ரேடிங் ஹார் இதுக்குள்ள தான் நமக்கு என்ட்ரி அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹார் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகே. நமக்கு நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ETHக்குள்ள அதாவது இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 90 மினிட்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ ஹை அண்ட் லோ அப்படின்னா நான் இதை இங்க கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். பிகாஸ் இங்க தான் நமக்கு ஹை இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐல் மார்க் திஸ். ஓகே. ஸோ இதான் வந்து இந்த விண்டோல இருக்கக்கூடிய ஹை. நான் இப்போ இதை இங்க திறந்து வச்சிடுறேன். ஓகே. இப்போ இந்த விண்டோல இருக்கக்கூடிய ஹை வந்து இதுதான். ஸோ நான் அதனால என்ன பண்ணிடுறேன் ETH ஹை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த விண்டோல இருக்கக்கூடிய லோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இதையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ETH லோ. ஓகே. ஓகே. மார்க் பண்ணியாச்சு. ETH ஹை அண்ட் ETH லோ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். தேர்ட் செக்லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட்ல வெனம் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு வெனம் வந்து நடந்திருக்கு. ஏன் இதை வெனம் அப்படின்னு சொல்றோம்? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? ரொம்ப வேகமா போய் இந்த லிக்விடிட்டியை எடுத்திருக்கான். இதான் ஹை. ஓகேவா? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹை. எக்ஸாக்டா அந்த இடத்துல எடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே திரும்பிட்டான். ஸோ ஒரு ஸ்னேக் வந்து என்ன பண்ணும்னா போயிட்டு கடிச்சிட்டு அப்படியே திரும்புற மாதிரி. ஸோ அதான் வந்து இந்த தியரியோட விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெனம் நடந்திருக்கா அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு 5 மினிட்ஸ்ல வெனம் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்மளோட 4வது செக்லிஸ்ட் வந்து வெனம் நடந்துருச்சு. பெர்ஃபெக்ட். நம்மளோட நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வெனம் இந்த இடத்துல ஃபேங் மாதிரி எக்ஸாக்டா இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேங் மாதிரியான கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to switch to 1 minute. நம்ம 1 minute சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து 1 minute சார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ 1 minute சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு என்னாச்சுன்னா வெனம் நடந்த இடம். ஸோ இந்த இடத்துல வெனம் நடந்த பிறகு ஹெவி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சூப்பரா வந்து நமக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்டான கேண்டிலும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸாக்டா இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ யூஸ்வலா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? FVG ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு ஒரு FVG வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அதை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னா FVG அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஒன்ஸ் நமக்கு FVGயும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்? ஒன்ஸ் வெனம் அதாவது மார்க்கெட் ஸ்னேக் வந்து நல்லா வேகமா போயிட்டு இந்த இடத்துல விஷம் அதாவது வெனம் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே அதாவது அந்த ஸ்னேக் வந்து வேகமா கீழே வந்துட்டு இந்த FVG கிட்ட போய் ரீட்ரேஸ்ட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட என்ட்ரி மாடல் இருக்க போகுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இஃப் யூ see here 50% அதாவது இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐசிடில ஒன் ஆஃப் தி கான்செப்ட். ஸோ என்ன பண்ண போறோம்? இந்த வெனம் என்ன பண்ணா வெனம் எங்க நடந்துச்சோ அதுதான் நம்மளோட SL பாயிண்ட் அண்ட் நம்மளோட TP பாயிண்ட் வந்து எங்க இருக்க போகுது அப்படின்னா நம்ம இந்த ETHல மார்க் பண்ண லோ அதுதான் வந்து நம்மளோட TP பாயிண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி ரைட்டா. ஸோ ரொம்பவே சின்ன SL அண்ட் நல்ல ரிஸ்க் ரிவார்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இந்த என்ட்ரி மாடல் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான என்ட்ரி மாடல் அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் என்ட்ரி மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பெர்ஃபெக்டா இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் இந்த என்ட்ரி வந்து ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த என்ட்ரி மாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஸோ ஜூடா ஸ்விங்கை வச்சு ஒரு மாடல் ஒரு அலாங் வித் ஸ்ட்ராட்டஜி மேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வேர்ட் வந்து நிறைய ட்ரேடர்ஸ்லாம் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக இந்த ஜூடா ஸ்விங் வச்சு நம்மளை என்ட்ரி மாடல் அலாங் வித் செக்லிஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இது வந்து எந்தெந்த மாதிரியான கரன்சிஸ் ஆர்எல்ஸ் லைக் இண்டிசஸ்ல ஒர்க் ஆகும், எந்த கேண்டில் நீங்க பார்க்கணும் அண்ட் எந்த டைம் ஃப்ரேம்குள்ள பார்க்கணும், இது எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு வாங்க மக்களே பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூடா ஸ்விங்னா என்ன? ஸோ யூஸ்வலா ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணும்னா அந்த ஆட்டு மந்தைய
தப்பான வழியில வந்து கூட்டிட்டு போகுது அப்படின்னா, எல்லா ஆடும் போய் அதுல மாட்டிக்கிட்டு இந்த இந்த கூட்டிட்டு போச்சு பார்த்தீங்களா, இந்த ஆடு மட்டும் தப்பிச்சு வெளிய வந்துரும். ஸோ இதே தான் வந்து இந்த ஜூடாஸ் ஸ்விங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும்னா, இந்த ஜூடாஸ் ஸ்விங் அதாவது ட்ரேடர்ஸ தப்பான மார்க்கெட் டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்க போய் ட்ரேடர்ஸ் எல்லாருமே எஸ்எல்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டான ரியல் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ரைட்டா? ஸோ இதான் வந்து ஜூடாஸ் ஸ்விங். இதுக்கு பின்னாடி இருக்க அனாலஜி. ஓகே. ஏன் வந்து ஐசிடி இதுக்கு ஜூடாஸ் ஸ்விங்ன்னு பேர் வச்சாரு அப்படின்றதுக்கான புரிதல் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே. இத வச்சு என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லன்னா எப்படி வந்து இத வச்சு நம்ம என்ட்ரி மாடல் பார்க்க போறோம். அதுக்கான செக்லிஸ்ட்டும் பார்த்துடலாம். ஸோ யூசுவல் தான் நம்மளோட டிராயிங் அனோடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல ஸ்விங் பாயிண்ட். இதுவும் ஒரு ஸ்விங் பாயிண்ட். இதுவும் ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 15 மினிட்ஸ் அதாவது செக்லிஸ்ட் நம்பர் 1 வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ட்ட என்ன பண்ணணும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட் தான். சார்ட்டை உங்களோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும். நெக்ஸ்ட் 2வது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மார்க். என்ன மார்க் பண்ண போறீங்கன்னா, லேட்டஸ்ட் அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஹை அண்ட் லோவை நீங்க மார்க் பண்ண போதுறீங்க. இது எப்ப அப்படின்னா பிஃபோர் 9:30. ஏன் நான் வந்து 9:30 சொல்றேன் அப்படின்றதையும் சொல்றேன். 9:30 AM நான் வந்து யூடிசி -4ல வந்து சொல்றேன். ஸோ யூடிசி -4 என்னோட சார்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சார்ட் டைம் ஃப்ரேம் வந்து நான் யூடிசி -4ல இருக்கேன். ஒருவேளை நீங்க இந்தியா எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு யூடிசி 5:30 அப்படின்னு இருக்கும். நீங்க அதை யூடிசி -4க்கு மாத்திக்கோங்க. பிகாஸ் ஜூடாஸ் ஸ்விங் யூசுவலா அந்த 9:30 to 9:45 AMல தான் நடக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மார்க்கெட்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை மார்க் பண்ண போறோம். எப்ப அப்படின்னா 9:30க்கு முன்னாடி. ஓகே. 9:30க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான ஹை அண்ட் லோ கண்ணுல தென்படுதோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கதான் உங்களோட 9:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா இதை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ இது வந்து ஒரு நல்ல லோ, கண்ணுக்கு தெரிகிற லோ. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல ஹை. ரைட்டா? ஸோ இந்த ஹையையும் இந்த லோவையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லைனை மட்டும் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த இடத்துலையும் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. பர்ஃபெக்ட். ரைட்டா? இதான் நம்மளோட 2வது செக்லிஸ்ட். ஓகே. 3வது செக்லிஸ்ட் என்னன்னா, ஜூடாஸ் ஸ்விங் நடக்கணும். ஜூடாஸ் ஸ்விங் நான் ஆல்ரெடி சொன்னேன். எப்ப நடக்கும் அப்படின்னா 9:30 AM கேண்டில். அந்த ஒரு கேண்டில் வந்து இம்மீடியட்டா லைட்டா எப்படி சொல்றதுன்னா, மார்க்கெட் நல்லா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். இம்மீடியட்டா தாறுமாறா வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த 9:30 கேண்டில் ரைட்டா, அந்த 9:30 to 9:45க்குள்ள இந்த ஹை இல்லைன்னா இந்த லோவை மார்க்கெட் உடைக்கணும். ஸோ அந்த மூவ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூடாஸ் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு, டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ 9:30 கரெக்டா இந்த லைன் தான் 9:30 அப்படின்னும் போது, இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்றேன்னா, இது கொஞ்சம் டார்க் பண்ணிடுறேன். பிகாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுனால let me make in a black color and கொஞ்சம் திக்னஸும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த 9:30 கரெக்டா, இந்த 9:30 கிட்ட மார்க்கெட் வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று இந்த ஹை இல்லைன்னா இந்த லோவை உடைக்கணும். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜூடாஸ் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இந்த ஹையை உடைக்குதுன்னே வச்சுக்கலாமே. ப்ரீவியஸாக 15 மினிட்ஸ்ல நம்ம பார்த்த ஹையை மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா, அது வந்து நமக்கு ஜூடாஸ் மூவ். ஸோ அதான் வந்து என்ன கேண்டிலாக இருக்கணும். ஒருவேளை இந்த கேண்டில் உடைக்கிற கேண்டில் வந்து உங்களுக்கு 9:30ல இருந்து 9:45க்குள்ள இருக்கணும். ஸோ அகைன் வந்து நான் இதை பண்றேன். இதை வந்து ஒரு டயக்ராம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மூவ் வந்து 9:30 AMல இருந்து 9:45 AM-க்குள்ள இது வந்து நடந்திருக்கணும். ஸோ ரைட்டா, இந்த மூவ் 9:30 AM-ல இருந்து 9:45க்குள்ள இந்த மூவ் வந்து நடந்திருக்கணும். நான் இப்ப சொல்றேன், இந்த பிரேக் ஆகுற மூவ் வந்து இந்த டைம் ஃப்ரேம்குள்ள நடந்திருக்கணும். நடந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நம்மளோட செக்லிஸ்ட் வருவோம். ஸோ தேர்ட் ஒன் அயன் லோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெயிட் ஃபார் பிரேக். எது வந்து பிரேக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஹை இல்லைன்னா லோ. ஓகே, ஹை இல்லைன்னா லோ எதுக்குள்ள அப்படின்னா அந்த 9:30 AM-ல இருந்து 9:45 AM இதுக்குள்ள வந்து உங்களுக்கு பிரேக் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, ஒருவேளை பிரேக் பண்ணலைன்னா அன்னைக்கு உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்னன்னா, அப்போ இந்த என்ட்ரி மாடல் டெய்லியுமே என்ட்ரி கொடுக்குமானா, இந்த என்ட்ரி மாடல் வாரத்தில் ஒரு 2-3 என்ட்ரி கொடுக்கும். பட் ஆனால்
டாப் நாச் என்ட்ரி, A+ என்ட்ரி அப்படின்ற மாரி சொல்லலாம். ரொம்ப பொறுமை வந்து இதுக்கு முக்கியம். ஓகே. இந்த 9:45க்கு அப்புறம் பிரேக் பண்ணுச்சுன்னா, அது வேலிடான்னு கேட்டா, கிடையவே கிடையாது. இந்த விண்டோ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 9:30லிருந்து 9:45 விண்டோக்குள்ள ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் இந்த பிரேக் நடந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்மளோட 4வது செக்லிஸ்ட் சார்ட். சார்ட் வந்து நீங்க என்ன போயிரணும், 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு போயிரணும். ரைட்டா? அதான் வந்து நம்மளோட 4வது செக்லிஸ்ட். 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு போயிரணும். அண்ட் தென் 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு போயிட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்கணும். ஸோ 1 மினிட், இது 15 மினிட்ஸ்ல இப்படி மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1 மினிட்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டோட புல் பேக்ல என்ட்ரி அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் வந்து எங்க டிபி வரி வந்து நீங்க வைக்கலாம் அப்படின்னா, இந்த நம்ம ப்ரீவியஸா 15 மினிட்ஸ்ல ஒரு லோ வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் வரையும் தாராளமா நீங்க வந்து உங்களோட டிபி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷார்ட் வந்து தாராளமா போலாம். அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடம். அண்ட் தென் உங்களோட எஸ்எல் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த இடம் நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 9:30 to 9:45க்குள்ள நடந்தது தான் யூஸ்வலா ஐசிடி வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா, ஜூடா ஸ்விங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன் இதுக்கு ஜூடா ஸ்விங்னு பேர் வச்சாருன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுதுன்னா, ட்ரேடர்ஸை ஒரு தப்பான மூவை கூட்டிட்டு போயிட்டு, ரைட்டா, அந்த இடத்துல ட்ரேடர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிப்பாங்க எஸ்எல்னால. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரியல் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ இதுக்குனால தான் இவங்க வந்து இதுக்கு ஜூடா ஸ்விங்னு பேர் வச்சாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல அதாவது ஸ்ட்ரக்சர் 1 மினிட்ல நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் இல்லைனா சிஐஎஸ்டி வந்து நீங்க வெயிட் பண்ணணும் ஸ்ட்ரக்சர்ல. அதுக்கப்புறம் 6th வந்து ஏதோ ஒரு பிடிஆர்ஐ, அந்த இடத்துல வந்து எந்த பிடிஆர்ஐ வேணாலும் இருக்கலாம். எஃப்இஜி ஆர்எல்ஸ் லைக் மோஸ்ட்லி எஃப்இஜி இருக்க வாய்ப்புகள் உண்டு, பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கீழே வரும் பட்சத்தில். ஸோ ஒரு பிடிஆர்ஐயோட கன்ஃபர்மேஷன் இல்லைனா நீங்கள் உங்களோட பிடி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஓடிஇ லெவல் கூட நீங்கள் பார்க்கலாம். பிடிஆர்ஐ ஆர் ஓடிஇ லெவல். ரைட்டா? ஸோ ஓடிஇ லெவல். அதுக்கப்புறமேட்டு 7th ஒன் நமக்கு என்ட்ரி. ரொம்பவே சிம்பிள். இவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி. நம்ம இப்போ உங்களுக்கு இது புரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. நான் வந்து இதை ரியல் டைம் சார்ட்ல எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த மூவ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜூடாஸ் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவ்க்கு தான் பேரு ஜூடாஸ். ரைட்டா? இதை வந்து ஜூடாஸ் ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலா ஜூடாஸ் அப்படின்ற மாதிரி will be calling. ஓகே, இப்படிதான் வந்து நீங்க ஒரு செல் வந்து பார்க்கணும். ஸோ பை நான் உங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள காமிக்கிறேன். ஸோ இதே தான் இப்போ வந்து ஒருவேளை நீங்க பை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை நீங்க மார்க் பண்ணுவீங்க. எதுக்கு முன்னாடினா 9:30 மணி, இந்த 9:30 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நமக்கு கண்ணுக்கு தெரியிற ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுவீங்க. இதான் வந்து நல்ல ஹை, இதான் வந்து நல்ல லோ. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் சடனா போய் இந்த ஹை இல்லைன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். பட் ஆனால் எப்போ வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா, இந்த 9:30க்கு அப்புறம். கரெக்டா? ஸோ எக்ஸாக்டா அந்த 9:30லேருந்து 9:45க்குள்ள பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரேக் நடந்திருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்மளோட லோ, அட் த சேம் டைம் இதான் நம்மளோட ஹை. ஸோ இந்த 9:30 to 9:45க்குள்ள நமக்கு இந்த பிரேக் நடந்து 1 மினிட்டுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு மார்க்கெட்ல இந்த இடத்துல வந்து எம்எஸ்எஸ் ஆர் சிஐஎஸ்டி நீங்க பார்த்துட்டு அதோட புல் பேக் இந்த இடத்துல நீங்க ஓடிஇ இல்லைன்னா பிடிஆர்ஐ ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணி தாராளமா யூ கேன் எக்ஸ்பெக்ட் டில் திஸ். இதுவரையும் நீங்க வந்து தாராளமா வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் போவோம். இந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் சார்ட்ல எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா 1 மினிட்ல. கரெக்டா? ஸோ 1 மினிட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எம்எஸ்எஸ் ஆர்எல்ஸ் லைக் சிஐஎஸ்டி வந்து நடந்திருக்கணும். அதான் நம்மளோட அடுத்த செக்லிஸ்ட். நான் எம்எஸ்எஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிஆர்ஐ இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு எஃப்இஜியா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓடிஆ இருக்கலாம். நான் ஏன் ஓடிஇ சொல்றேன் அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இருந்து இதுக்கு வந்து நம்ம ட்ரா பண்றோம் அப்படின்னா இந்த 50%. ஓகே, நான் இதை வந்து அல் மார்க் இந்த ஆரோவை கொஞ்சம் நான் கீழே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்ட்ரி வந்து போகலாம். ஸோ இதான் வந்து ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி மாடல். ஸோ இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்க செக்லிஸ்ட் 15 மினிட்ஸில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவீங்க. ரைட்டா? அது வந்து 9:30 மணிக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் இந்த 9:30லேருந்து 9:45க்குள்ள இந்த ஹை அண்ட் லோவை ஏதாவது ஒன்று உடைக்குதா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் உடச்சிட்ட பிறகு நீங்கள் 1 மினிட்க்கு மூவ் ஆவீங்க. 1 மினிட்ல
உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் லெவல்ல எம்எஸ்எஸ் இல்லைனா சிஏஎஸ்டி நடக்கணும். அதோட புல் பேக்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிஆர்ஐ இருந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை ஒருவேளை பிடிஆர்ஐ இல்லை அப்படின்னா ஓடிஇ லெவல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓடிஇல 50% கீழே இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்ட்ரி பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் மக்களே, ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எந்த மாதிரியான பேர்ஸில் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த ஜூடா ஸ்விங் எக்ஸ்பெஷலி US 30 ரைட்டா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா NAS 100, அதுக்கப்புறம் SP 500 இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரியான இண்டிசஸில் நல்லாவே உங்களால் பார்க்க முடியும். கோல்டு கரன்சி பேர்ஸ்லையுமே உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ இண்டிசஸில் தான் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோதான் மக்களே, ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். நான் இப்போ என்ன சார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா NAS 100 எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ்க்கும் போயிடலாம். ஆல்ரெடி நான் இதில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஐ திங்க் இதுதான் அந்த என்ட்ரி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'll delete all those. நான் எல்லாத்தையுமே delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ delete பண்ணியாச்சு. இப்போ 9:30 மணிக்கு முன்னாடி 15 மினிட்ஸில் கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9:30 மணி நம்ம முடிஞ்சது தான் பார்க்குறோம் கரெக்டாக. ஸோ 9:30 மணி இதுக்கு முன்னாடி நான் டாட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரைட்டா. அதே மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட்டா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் முடிஞ்சுது. என்ன, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை 15 மினிட்ஸ் 9:30 மணிக்கு முன்னாடி மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இதிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ரைட்டா. ஓகே, இப்போ 9:30 ஆகுது. ஸோ 9:30 ஆகும்போது என்ன ஆகுது, ஓகே மார்க்கெட் வந்து வருது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு கேண்டில் க்ளோஷர் வச்சது நம்மளோட 9:30 தான் ரைட்டா. ஸோ 9:30 அப்போ தான் ப்ராப்பராக நமக்கு இந்த லோ வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில், ஸோ இதான் வந்து நம்மளோட 9:30 கேண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பிரேக் வந்து உங்களுக்கு 9:30 9:45 நடக்கணும். ஓகே, ஒன்ஸ் பிரேக் நடந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மினிட்க்கு போகணும். பட் ஆனால் 1 மினிட் போகிறதுக்கு முன்னாடி I'll mark this in some color because 1 மினிட்ல நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால தான். ஸோ ஓகே, 1 மினிட் போயிடலாம். 1 மினிட்ல நம்மளோட சார்ட்ல எங்க இருக்கு, ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்தாச்சு. பர்ஃபெக்ட். இப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக நம்மளோட 9:30 மணிக்கு நம்ம மார்க் பண்ண லோ 15 மினிட்ஸில் நம்ம அப்படி மார்க் பண்ணோம். கரெக்டாக அந்த கேண்டில் வந்து எடுத்திருக்கு கரெக்டாக. ஸோ நம்மளோட 2வது செக்லிஸ்ட்டும் முடிஞ்சுது. அண்ட் இது வந்து உங்களுக்கு 9:30 9:45 நடந்து முடிக்கணும். ஓகேவா. ஸோ நமக்கு வி ஹாவ் அ எக்ஸாக்ட் கேண்டில் அட் 9:30 கேண்டில் தான் நமக்கு அது உடைச்சிருக்கு. இதான் வந்து ஜூடா ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து 9:30 AM கேண்டில் ரைட்டா. பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல இது உடைச்சிருச்சு. உடைச்சிட்ட பிறகு நம்மளோட என்ன செக்லிஸ்ட், மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு சிஐஎஸ்டி இல்லைனா எம்எஸ்எஸ் வந்து நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ 1 மினிட்ல இருக்கும். ஸோ 1 மினிட்ல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இப்படி தான் இருந்திருக்கு. இங்கே தான் நமக்கு உடைக்கப்பட்டது. ஸோ உடைக்கப்பட்டு லோ எக்ஸாக்டாக இதான் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஏர்லி என்ட்ரி, இன்னொன்று வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுக்கிறது. இந்த இடத்துல ஏர்லி என்ட்ரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேண்டில் சிஏஎஸ்டி கொடுத்த உடனே, அதாவது இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு சிஏஎஸ்டி கொடுத்த உடனே, இதை நான் வந்து என்னன்னு மார்க் பண்ணுறேன், சிஏஎஸ்டின்னு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சிஏஎஸ்டி இல்லைனா இந்த கேண்டில் உங்களுக்கு எம்எஸ்எஸ் நடக்குது. ஸோ இது கொடுத்துட்ட பிறகே, இது வந்து நானோ ஸ்ட்ரக்சரில் சொல்கிறேன். ஸோ இது கொடுத்துட்ட பிறகு மார்க்கெட்டில் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது ரைட்டா. ஸோ இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது. இதையும் நம்ம வந்து எஃப்இஜி அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் லெவலில் இது ஒரு ஷிஃப்ட். பட் ஆனால் இது ரொம்பவே வந்து ரிஸ்க்கான என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வெயிட் பண்ணி இங்கேயும் நம்ம என்ட்ரி போகலாம். பட் இதுக்கு முன்னாடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து நம்மளோட 9:30 கேண்டில். ஸோ சிஏஎஸ்டி நடந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு எம்எஸ்எஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல நமக்கு எம்எஸ்எஸும் நடந்திருக்கு ரைட்டா இந்த கேண்டலில்.
பட் ஆனா இது கேண்டில் லெவல்ல நம்ம பார்க்குறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் புரிதல் இருக்காது. இது எப்படி நீங்க எம்எஸ்எஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதுவும் ஒரு நானோல இதான் எம்எஸ்எஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. அண்ட் இந்த எஃப்இஜி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா எஃப்இஜி வந்து எங்க இருக்கணும் நம்மளோட பேட்ச் மெம்பர்ஸ்க்கு தெரியும். இப்போ இதுல இருந்து இதுக்கு பிடிஆர்ஏ நம்ம வந்து ஓடி லெவல் ட்ராப் பண்ணா 50% கீழே இருக்கணும். ரைட்டா? டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி எஃப்இஜியும் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த எஃப்இஜியோட இனிஷியல்ல நீங்க தாராளமா என்ட்ரி வந்து போடலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல லாங் வந்து நீங்க போடலாம். ரைட்டா? ஒன்னு எஃப்இஜி 50% இல்லைன்னா எஃப்இஜியோட ஸ்டார்டிங்லும் நீங்க என்ட்ரி வந்து போடலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க வரையும் வெயிட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதான் வந்து நம்மளோட என்ட்ரி மாடல். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் என்ட்ரி போடலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர், அதாவது ஓவரால் ஸ்ட்ரக்சர் லெவல்ல இங்கே தான் இருக்கு. நமக்கு எம்எஸ்எஸ் வந்து கொடுத்துருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு வேலிடான எம்எஸ்எஸ் கொடுத்த இடம் ஓவரால் ஸ்ட்ரக்சர் லெவல்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல எம்எஸ்எஸ் நடந்துருச்சு. நீங்க இந்த நானோலாம் கன்சிடர் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் அதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல ஒரு வேலிடான எம்எஸ்எஸ் இருக்கு. எம்எஸ்எஸ் நடந்துட்ட பிறகு, ரைட்டா? எம்எஸ்எஸ் நடந்துட்ட பிறகு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிடிஆர்ஏ இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச பிடிஆர்ஏ பெருசா இல்லை. பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஓடியை எடுத்து வரைவோம். 50% கீழே இருந்துச்சுனாலே நம்மளோட என்ட்ரி வந்து போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60லேருந்து 72 நம்மளோட பேட்ச் மெம்பர்ஸ்க்கும் இதுவும் தெரியும். பர்ஃபெக்டான என்ட்ரி. இந்த லோவை நீங்க ரிஸ்க் வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸா மார்க் பண்ண ஹை. அப்ப இந்த இடத்துல எங்க தாங்க ஜூடா ஸ்விங் நடந்திருக்குன்னா, ஐசிடி சொன்ன இந்த 9:30 மணி கேண்டில் இதுதான் ஜூடா ஸ்விங்கை நமக்கு மேக் பண்ணியிருக்கு. இவன் தான் வந்து நம்மள ஒரு ஃபேக் டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதான் வந்து ஜூடா ஸ்விங். ரொம்பவே சிம்பிள். இது வந்து கோல்டை விட இந்த மாதிரியான NAS 100 இல்லைன்னா US 30ல உங்களால நிறைய இடத்துல பார்க்க முடியும். ரைட்டா? ஓகே, ஸோ இந்த என்ட்ரி மாடல் ரொம்பவே தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து US 30லையும் பார்த்துடலாம். அதுலேயும் வந்து ஒரு என்ட்ரி இருந்துச்சு. ரைட்டா? ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கு போயிடலாம். ரைட், 15 மினிட்ஸில் இருக்கும். அண்ட் நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் பிகாஸ் உங்களுக்கு குழம்பும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஜூடா ஸ்விங் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் நம்ம வந்தாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு 15 மினிட்ஸ் சார்ட் வந்த உடனே கண்ணுக்கு தெரியிற ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு நல்ல லோ. அதாவது 9:30க்கு முன்னாடி நம்ம போய் ரேண்டமாக மார்க் பண்ண முடியாது. 9:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஹை அண்ட் லோஸாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 9:30 மணி, அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் பண்ணி 9:30 மணிக்கு முன்னாடி எக்ஸாக்டாக இஃப் வி சி ஹியர் இந்த இடத்துல வந்து நமக்கு வேலிடான ஹை அண்ட் லோ இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மார்க் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி நம்மளோட 9:30 மணிலேருந்து 9:45 இதுக்குள்ள இந்த ஹை இல்லைன்னா இந்த லோ வந்து உடைக்கப்படுதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் உடைச்சிருக்கு. நம்ம வந்து உடைச்சிட்டு, அதாவது அந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போதே we need to switch to 1 minute. நான் அதை வந்து ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நம்ம 1 மினிட்க்கு போயிட்டோம்னா அங்கே நமக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ 1 மினிட் வந்தாச்சு. ஓகே, ஸோ 1 மினிட்ல ஆக்சுவலி கேண்டில்ஸ் இல்லை. அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 3 மினிட்ஸ்க்கு போயிடுறேன். பிரச்சனை இல்லை. அதே தான். பட் ஆனால் 1 மினிட்ல நம்மகிட்ட ப்ரீமியம் இல்லை. அதனால தான் நம்மளால வந்து என்ட்ரி வந்து கிளியராக 1 மினிட்ல காமிக்க முடியல. பட் ஆனால் நீங்கள் 1 மினிட்ல பார்க்கலாம். ரியல் டைம் சார்ட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், இந்த இடத்துல எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டில், அதாவது இந்த 9:30லேருந்து 9:45க்குள்ள ஹை இல்லைனா லோ வந்து உடைக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ 9:30 இதுதான். ரைட்டா? 9:30லேருந்து 9:45க்குள்ள ஓகே இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளே உடைக்கப்படுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல உடைச்சிருச்சு. எது அப்படின்னா நம்ம 9:30 கேண்டிலே உடைச்சிருச்சு. ஸோ இதான் வந்து ஜூடாஸ் மூவ். தவறான பாதையில் மார்க்கெட் நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஐசிடி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து வாட் டு சே 9:30 கேண்டில் தான் நமக்கு உடைச்சிருக்கு அந்த ஹையை.
ஓகே. ஒன்ஸ் வந்து உடைச்சிட்ட பிறகு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? நமக்கு 9:30க்கே உடைச்சிருச்சு. அதனால பிரச்சனை இல்ல. இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் உடைச்சிட்ட பிறகு மார்க்கெட்ல வந்து நமக்கு சிஐஎஸ்டி இல்லைன்னா எம்எஸ்எஸ் வந்து நடக்கணும். நம்ம 3 மினிட்ஸ்ல இருக்கோம் கரெக்டா? ஸோ 3 மினிட்ஸ்ல இருக்கோம் அப்படின்னும் போது வி ஹேவ் டு வெயிட். உடைச்சிட்ட பிறகு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது ஒரே கேண்டில் தான் ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது உடைக்க முடியல. அப்ப திரும்புது. மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டா நான் சொல்லணும்னா இது 3 மினிட்ஸ் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை ஸ்ட்ராங்கா போய் உடைக்குது. ஸோ இது வந்து ஒரு வேலிடான எம்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரைட்டா. விக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ வேலிட் எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுக்குது. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்ட பிறகு நம்மளோட எஃப்இஜி இந்த இடத்துல நமக்கு ஒரு எஃப்இஜியும் இருக்கு ரைட்டா. ஸோ எக்ஸாக்டாக அந்த எஃப்இஜியில் தான் டாப் அடிச்சிருக்கான். ஸோ இது வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் இந்த என்ட்ரியை. ஏன்னா 50% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆல்வேஸ் இந்த எஃப்இஜியோட ஸ்டார்டிங்லேயே என்ட்ரிஸ் வந்து நிறைய பிளேஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்பீட் அண்ட் தென் அது இருக்கக்கூடிய செஷன் இந்த மாதிரி. அண்ட் எப்போதுமே நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இந்த ஓடிஇ லெவல் ரைட்டா, ஓடிஇ லெவலோட 50% மேலே இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம பேட்ச் பசங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக தான் இதை நான் ட்ரா பண்ணி காமிச்சேன். பிகாஸ் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எஃப்இஜியில் டேப்பே அடிக்கல. பட் ஆனால் நமக்கு 50%க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான என்ட்ரிஸ் வந்து நம்ம தாராளமாக போகலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வேலிடான எஃப்இஜி இருக்குது ரைட்டா. ஸோ இந்த இடம் எஃப்இஜி. ஸோ எஃப்இஜியில் லைட்டாக டேப் அடிச்சுட்டு நம்ம எப்போதுமே இந்த லோ வரையும் வெயிட் பண்ணலாம் கரெக்டாக. நான் ஆல்ரெடி சொன்ன லோ வரையும் வெயிட் பண்ணலாம். அழகாக நமக்கு டிபி ஹிட் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான மாடல். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஓடிஇ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் கன்ஃபர்மேஷன். நம்ம வந்து ப்ரீமியமில் இருக்கோமா இல்லைன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இந்த ஹையை நீங்கள் ஒரு தடவை இது வந்து ஹையை ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் சரி லோவை ஸ்வீப் பண்ணால் லோ ஸ்வீப் பண்ணால் நம்ம பை போடுவோம். ஹையை ஸ்வீப் பண்ணாலும் நம்ம வந்து செல் வந்து போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல எங்கே தான் ஜூடா ஸ்விங் நடந்திருக்குன்னா இவன் தான் இந்த மூவ் தான் ஜூடாஸ் மூவ் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஐசிடி வந்து நமக்கு சொல்றாரு. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்கக்கூடிய மாடல் ரைட்டா. ஸோ நிறைய பேர் இதுதான் எக்ஸாக்டா ஜூடாஸ் ஸ்விங்கா அப்படின்னே தெரியாது. ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஜூடாஸ் ஸ்விங். ஸோ மார்க்கெட் 9 மணி கேண்டில் நம்மள தவறான வலையில என்ன பண்ணோம்னா கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஒரு கீ பாயிண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பை போடுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டு மார்க்கெட் ரியல் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். அண்ட் உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டெய்லியுமே கிடைக்குமா? ஓகே, டெய்லியுமே கிடைக்கும் அப்படின்றதோட வாரத்தில் 2 கிடைச்சாலும் வேலிடான என்ட்ரி மாடலாக இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் இந்த ஸ்வீப் வந்து 9:30 மணிலேருந்து 9:45க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீப் நடந்தாலும் அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. நான் பேக் டெஸ்ட் பண்ணதில் அது வந்து டிபி வந்து கொடுக்கல. ஸோ பெட்டர் டு ஸ்டிக் வித் திஸ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த செக்லிஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாரத்தில் 2 என்ட்ரி நச்சுன்னு என்ட்ரி போட்டுட்டு பர்ஃபெக்டாக உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட பேட்ச் 6 வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. வீக்லி 3 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 6 PM IST டு 7 PM IST 7 மணி வரையும் 1 hour செஷன். ஸோ லைவ் செஷன் தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தனோ இதே மாதிரி இன்னும் தெளிவாக ரொம்ப பொறுமையாகவும் I'll be teaching. and I think already 10 to 12 seats வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்களும் எங்களோட ஐசிடி வந்து லேர்ன் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் லைக் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் உங்களோட கொஷின்ஸை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதை தவிர நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ்னா என்ன, ஓகேவா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் விண்டோ, ஓகேவா, எஸ்பெஷலி எல்லா டைம்லையுமே எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது, அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃப்ளன்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், பிளாக்ஸ், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், ஐசிடியோட ஃபிப் செட்டிங்ஸ், டாப் 3 ஆன ஐசிடி A+, Y+ அண்ட் சிபிஎஃப் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
3 ஸ்ட்ராட்டஜி 2 வந்து நீங்க ஃபாரெக்ஸ் மாடல்ல யூஸ் பண்ணலாம் அண்ட் 1 வந்து நீங்க இந்தியன் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மாடல்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஓன் அண்ட் பர்சனல் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க சொல்லி தர போறோம். அண்ட் தென் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், ஈக்வலிபிரியம் ஜோன்ஸ் அண்ட் வேலிடான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், ஓடிஸ்லாம் என்னென்ன, இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ண போறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க எங்களோட ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவோம். நீங்க தாராளமா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜேர்னலும் பண்ணலாம். அந்த ஜேர்னலை பார்த்து நாங்க ரிவ்யூ பண்ணி அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கும் கொடுப்போம் மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்டர் டு லேர்ன் ஐசிடி வித் தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்க ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. ஸோ தாராளமா மேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.